சார், இந்த குழந்தைங்க பாத்தீங்களா? இல்லைங்க, தெரியாது. பா, இன்னைக்கு கோவில்ல செம்ம கூட்டம் இல்லப்பா? ஆமாப்பா. பா, உங்க பாருங்க, இது ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஆமாப்பா, என்னன்னு போய் பார்க்கலவா? பாப்பா, ஏன் அழுவுற? என்னாச்சு? நானும் என் அம்மாவும் கோவிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டுட்டு வெளில வரும்போது அம்மா கையப்பிடி சொன்னாங்க. நான் விளையாடிக்கிட்டே வந்தேன், அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன். பாப்பா, உன் பேர் என்ன? தேவி. எந்த ஊரு? விழுப்புரம். உங்க அம்மா நம்பர் தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா நம்பர் தெரியாது. அட்ரஸ்? ஃபோன் நம்பரே தெரியாதுன்னு சொல்றாங்கப்பா. அட்ரஸ் எப்படி? இப்ப என்னப்பா பண்றீங்க? அதான்ப்பா எனக்கும் தெரியல. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் அவங்க ஃபோன் நம்பரும் உனக்கு சொல்லி தரல. இப்ப பாரு, நாங்க எப்படி உங்க அம்மாட்ட சேர்க்கறது? பா, பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கனா போய் விடுவோமா? வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன்னா பயம் எனக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம். சரி, ஒன்று பண்ணுவோம். உனக்கு உன் ஸ்கூலோட பேர் ஞாபகம் இருக்கா? தெரியும், ஷான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஹலோ, ஷான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா? உங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு கோயில் கிட்ட மிஸ் ஆயிட்டாங்க. பேர் தேவி. ஸ்டாண்டர்ட் எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறோமா? 4th ஸ்டாண்டர்ட் C செக்ஷன். 4th ஸ்டாண்டர்ட் C செக்ஷன். ஓகே. ஹலோ, தேவி அம்மாங்களா? உங்க பொண்ணு இப்ப எங்க கிட்ட தான் இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அப்படியா? நீங்க அங்கே இருங்க, நாங்க வரோம். குன்றத்துக்கு முருகன் கோயில் கிட்ட இருக்காங்களாம், போய் விட்டுட்டு வந்துடலாம். ஆமா. அம்மா, தேவி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லைன்னா அதெல்லாம் இருக்கட்டுமா. நீங்க உங்க குழந்தைக்கு ஃபோன் நம்பர் சொல்லி கொடுக்கலையா? ஏதாவது எமர்ஜென்சினா கூட உதவும்ல. பாருங்க, குழந்தை பயந்துச்சு. எந்த பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைக்கு அப்பா அம்மா ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அதே மாதிரி அட்ரஸும் சொல்லி கொடுத்துருங்க. அப்பதாம்மா அவங்க ஏதாவது எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. பாருமா தேவி, அப்பா அம்மா சொல்ற ஃபோன் நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோண்ணா. சரி தாத்தா, தேங்க்ஸ். நல்லா இருப்பம்மா, என்னுடைய ஆசீர்வாதம். கரெக்டுமா?